ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இது அலைபேசி டெக் டாக். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பப்ஜி கேமில் 17 வயசு பையன் 16 லட்சத்தை இழந்துட்டான். இன்னொரு பக்கம் நல்லா இருந்த விவசாயிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் கை கால் வராமல் பார்க்கின்சன் டிசீஸ் வந்துருச்சு. இது இன்னைக்கு காமன் பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கும் இந்த பார்க்கின்சன் நோய்க்கும் பப்ஜி கேமுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்க தெரியுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் டெக்னிக்கலாக மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்போ இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 47 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா பேன் பண்ண போகிறாங்க. அதில் பப்ஜி இருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ நல்லா இருக்குது. இந்த பப்ஜி கேம் பேன் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறப்போ நிறைய மக்களுக்கும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்டெப்த்தாக தெரிஞ்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் எப்படி பேசியிருக்கிறேன், எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்காம இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதை பற்றி அதிகமாக பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு தெரியறதில்ல, நிறைய அவேர்னஸ் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு போகிறோம், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னோட லைஃப்லையும் என்னை சார்ந்தவங்களோட லைஃப்லையும் நான் அதுபோக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நான் பார்த்ததை வச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த விவசாயிக்கு கை கால் வராமல் வாய் பேச முடியாமல் போனதை பற்றி பார்க்க முன்னாடி இந்த பப்ஜி கேமில் இந்த 17 வயசு பையன் 16 லட்சத்தை எப்படி செலவு பண்ணா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி அந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆச்சு, என்ன ரீசன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரான பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பப்ஜி கேம்லேருந்து நம்ம போயிடலாம். பப்ஜி கேமில் அந்த 17 வயசு போய் 16 லட்சம் செலவு பண்ணிக்கும். 16 லட்சம் யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் 16 லட்சம் நம்ம கிட்ட தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு வீடு வாங்கியிருப்போம், இல்லை 2 கார் வாங்கியிருப்போம், இந்த மாதிரி வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்போம். பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ல செலவு பண்ணிக்கிறான் அப்படின்னா அவனோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுல யாரோட மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட கருத்து இந்த வீடியோல சொல்றேன். அப்படியே அந்த பையன் பப்ஜி கேம்ல என்னதான் செலவு பண்ணான்னு பார்த்தா பப்ஜி கேம் டவுன்லோட் பண்றதுக்கு ஃப்ரீ தான். அதுல பார்த்தீங்கன்னா எந்த பெய்ட் மெம்பர்ஷிப்பும் கிடையாது. அப்படிங்கிறப்ப என்னதான் செலவு பண்ணான்னா அவன் பார்த்தீங்கன்னா அன்னோன் கேஷ், அதாவது யூசி கேஷ்னு சொல்றாங்க. அதாவது அந்த கேம்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு யூஸ் பண்ற ட்ரெஸ், அப்புறம் அவங்க யூஸ் பண்ற அக்சசரிஸ், கன்னு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி தான் அவன் காசு ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாமல் அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவனோட டீம்மேட்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த கேஷ் ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிறான். சரிடா, இது எப்படி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பசங்க வீட்டில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறனால ஃபோனை பேரண்ட்ஸ் பசங்கிட்ட கொடுக்குறாங்க. சரி, இவ்வளவு பணம் எடுக்கிற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அதுக்கு அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிக்கிறான்னா ஒவ்வொரு டைம் பணம் எடுக்கிறப்பையும் ஒரு மெசேஜ் வரும் இல்லையா, ஓடிபி. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் மெசேஜ் வரும் பேங்க்லேருந்து. அந்த 2 மெசேஜும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறான். ஏன்னா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஃபோனை தான் பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம நாட்டை பொறுத்தளவு அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன ஏஜ் இருக்கும், இப்போ அந்த பையனுக்கு 17 வயசுனா நியர்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 47 வயசு 50 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ 45 வயசு தாண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொபைல் டெக்னாலஜி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்க தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், ஸோ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டெபிட் ஆச்சுன்னு தெரியும், அப்படிங்கிற மாதிரி கூட இருந்துக்கலாம். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இவன் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டான். பட் அதனால இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்கு தான் கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு அந்த பணத்தை லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் இருந்த ஹோல் சேவிங்ஸும் போயிடுச்சு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக வச்சிருந்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்பஸ்க்காக வச்சிருந்துக்கலாம். இப்படி இருக்கிறப்ப எல்லா அமௌண்ட்டும் வீணாக போச்சு இல்லையா? இதுக்கு அந்த பையன் மட்டும்தான் காரணமா, இல்லை டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அந்த டெக்னாலஜி நமக்கு தெரியுமா, அது நமக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பண்ணணும். அது போக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயி பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி தோட்டத்துக்கு போறாங்க, பயிர் செய்யறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ரொம்ப கோவப்படுறாங்க, எரிஞ்செஞ்சு விழுகிறாங்க. இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்ததும் அப்போ போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு இது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. பொதுவாக விவசாயம் பார்க்குறவங்களுக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவங்க காய்ச்சல் ஜலதோஷம் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்து பக்கம் கிடைக்கிற துளசி இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சரி பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் அப்படியே போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் 2-3 டேஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேப்லெட்ஸ் போட்டாங்க, எல்லாம் ஓகே. எகைன் மறுபடியும் ஸ்மெல்ஸ் என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி எகைன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிவியர் ஆகுது. அப்படிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் போகும். திருப்பி பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாமல் போகும். திருப்பி எகைன் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு
இவங்களுக்கு வந்து பேரலிசிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. திருப்பி மறுபடியும் எகைன் வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், பிசியோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எகைன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கோவம் வரதா இருக்கட்டும், ஒரு ஆன்சியட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா டாக்டர் அப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ மூளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து கிளாட் ஆயிருக்கு, அதாவது ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது நம்மளுக்கு வந்து, அப்பதான் சொல்றாங்க டாக்டர் வந்து பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த டோபமைன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்மி பண்ணணும் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து வந்து கம்மி பண்ணுறாங்க. அந்த டேப்லெட்ஸ் சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கட்டும், அவங்களோட ஆன்சைட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு சொல்லி. இனிஷியலாக இப்போ டாக்டர்கிட்ட போனோம் அப்போ தெரியல, அப்புறம் மறுபடியும் செகண்ட் ஸ்டேஜ் போனோம் அப்போ தெரியல, மூணாவது ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இது வந்து விசுவலாக பார்த்துட்டோ இல்லை இம்மீடியட்டாக செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் டெவலப் ஆக மட்டும்தான் நம்மளால் வந்து நோயோட தீவிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து இது பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த விவசாயிக்கு ஏன் மெயினாக வருதுன்னு சொன்னால் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அவங்களோட செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நோய் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடியில் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிறைய பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாக நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அவங்களுக்கு நோய் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறப்போ என்ன ஆகுனா அது காற்றுல வந்து கலந்து காற்றுலேருந்து அவங்க இன்ஹேல் பண்ணி உள்ளே போகிறப்போ நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அதை வேலையை செய்ய ஆரம்பிக்குது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறவங்க இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுறவங்களுக்கு வந்து நார்மல் பீப்புள்ஸை கம்பேர் பண்ணுறப்போ 250% வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது போக இந்த மாதிரி நோய் வந்து பொதுவாக வந்து 50 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து 1 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயால் வந்து ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வால்யூம் சொல்லி நீங்களே பாருங்க. இப்போ நம்ம பேசின அந்த 2 விஷயமே ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று இந்தியாவின் முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எப்படி வந்து அடுத்த தலைமுறை விவசாயம் பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் வந்து இப்படி பப்ஜி கேம் மாதிரி கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ஷனோட இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜென்ரேஷனாக இருக்கும். என்னோட பார்வையில் இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறோம்னா அதனால என்ன தீங்கு இருக்குது, அதனால நம்மளுக்கு என்ன நன்மை, நம்மளுக்கு நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வாங்க. இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு சேஃபாகவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா தீமைகள் தான் நம்மளுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரீஜன்லையும் வேற வேற விதமான கல்ச்சர், வேற விதமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட், வேற விதமான மக்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி வந்து நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு சூட் ஆகுமா, இதனால வேற என்ன பின்விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு எடுத்துட்டு வந்தா மக்களுக்கு நல்லது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய சம்பந்தமான விஷயம் எடுத்துக்கிட்டோமே, இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகம் பண்றதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் மருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு வந்து விவசாயி சேஃப்டி கொடுக்காம மாட்டோம். இன்னைக்கு வந்து பூச்சிகள் நிறைய அழிச்சிட்டோம், பட் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து வெறும் வியாபார நோக்கத்தோடு மட்டும் பார்க்காம நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் வச்சிருக்கோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்தாகணும். அது போக இனி வர எந்த டெக்னாலஜி இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரிக்கு வர்றப்போ நம்ம கண்ட்ரிக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்து கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது போல் இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை, டேக் கேர்.